மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மேடம் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணாங்கன்னு உங்க மனசு நம்புதா சார்? சொல்லுங்க. அட சொல்லுங்க சார். தெரியாம கூட அவளால தப்பு பண்ண முடியாதுயா. ஆனா இந்த அளவுக்கு தெரியாம எனக்கு புரியலையா? போயா வெறுப்பெருதியா சார். நீங்க அவங்களை வெறுக்கிறீங்களா? நான் இனியாவ வெறுக்கிறேன்னு. அப்படின்னா அவங்க மேல கோபமா இருக்கீங்களா? ஆமா, அவ மேல ரொம்பவே கோபத்துல இருக்கேன். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. நாங்க அந்யூன்யமா தானே இருந்தோம். அதுக்கு சிச்சுவேஷன் ஒரு காரணமா இருக்கலாம்ல சார். அதுக்கு அப்புறமாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல சார். அதுக்கான சூழ்நிலை வந்திருக்காது சார். பிரச்சனை அவ்வளவு பெருசா வளர்ந்தப்புறம் ஏன்னு கேட்டப்ப என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டால சார். நீங்க அவளை தனியா கூப்பிட்டு கேட்டுருக்கலாம்ல. நான் என்னன்னியா கேட்கணும்? அவ என்ன கேட்காம என்ன தேவலா பண்ணுவா. நான் தான் புரிஞ்சுக்கணும், நான் தான் ஆறுதல் படுத்தணும். இதெல்லாம் அநியாயமா இல்லையா? கரெக்டு தான் சார். இருந்தாலும் சுபாஷ், நீ என்ன சொன்னாலும் அவ பண்ணது தப்பு தான். அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதுக்கான காரணத்தை சொல்ற வரைக்கும் நான் அவளை ஏத்துக்க முடியாது. இந்தாங்க மேடம். இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் ஐட்டர். வாங்க. சுபாஷ், சுபாஷ், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. சுபாஷ், அது இனியா தானே? என்ன கையில காசு வச்சு? ஆமா சார். சார் பாவம் சார், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி சரி, நீ இங்கே இரு, இங்கே நான் வரேன். சுபாஷ் வெயிட் பண்ண, 5 நிமிஷம் வரேன். வணக்கம் சார். வாங்க சார், சொல்லுங்க. சார் இப்போ வந்துட்டு போனாங்களே, என்ன விஷயம்? என்ன விஷயம்னா? எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு கேட்குறேன். அது செயினை அடமானம் வைக்கிறதுக்காக வந்து போனாங்க சார். அப்பா. வாமா இனியா. எங்கம்மா போன? அப்பா, இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா. மளிகை கடை அண்ணாச்சி கிட்ட நான் எல்லா கடனையும் கொடுத்து முடிச்சிட்டேன்ப்பா. இந்த மாசம் முடிஞ்ச உடனே சம்பளம் வந்துரும். அதுக்கப்புறம் கவலை இல்ல. எப்படிமா இவ்வளவு பணம்? அது எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. வேலை கிடைச்ச உடனே இவ்வளவு பணம் கொடுப்பாங்களாமா? அப்பா, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இனிமே எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க இனிமே சந்தோஷமா இருங்க. நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாடுறதமா எனக்கு சந்தோஷம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லப்பா. அது நடக்கவும் நடக்காதுப்பா. நீங்களும் தேவையில்லாம ஆசைப்படாதீங்க. இப்படி அபசகனமா பேசாதம்மா. உங்க மாப்பிள்ளை தான் மாறிட்டாருப்பா. ஆமாமா, மாறிட்டாருமா. மனசு மாறிட்டாரு. மனசு மாறி உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நான் சொல்லல, என்னைக்கா இருந்தாலும் அவர் மனசு மாறி உன்னை கூட்டிட்டு போக வருவார். அவர் என்ன கூப்பிடுறதுக்காக வரலப்பா. அப்புறம் என்ன விடவாப்பா அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க வேணா பாருங்க, வாசலை தாண்டி அவர் வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. என்னம்மா இப்படி? அப்பா, எனக்கு வேலை இருக்கு. இருமா ஏமா இனியா, அவர் கூப்பிடு. சார் வாங்க சார். இல்லை, நீ போயிட்டு வா. அட வாங்க சார், வாங்க. வாங்க.
வாங்க மாப்ள, வாங்க உள்ள வாங்க. அட வாங்க வாங்க மாப்ள, உள்ள வாங்க. சுபாஷ், நீ இனியா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னல, பேசிரு. நீங்க இனியா கிட்ட பேச வரலையா மாப்ள? இல்ல பரவாயில்ல மாப்ள, நீங்க வாசல் தாண்டி வீட்டுக்குள்ள வரமாட்டீங்கன்னு இப்பதான் என் பொண்ணு சொன்னா. மாப்ள, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி? வாங்க மாப்ள. மாமா பரவாயில்ல, கொஞ்சம் வேலை இருக்கு, போனோம். ஐயோ மாப்ள, எல்லா வேலையும் இருக்கட்டும் மாப்ள. என் மேல உங்களுக்கு அவ்வளவு கோவமா? உங்க மேல எல்லாம் கோவம் இல்லையே. உங்க மேல எல்லாம் எதுக்கு கோவம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க உள்ள வாங்க. இல்ல சார், போயிட்டு உடனே வந்துடல சார். வாங்க சார். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. தேங்க்யூ. மாப்ள உட்காருங்க மாப்ள. அது பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். 2 நிமிஷத்துல உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. சுபாஷ் உட்காருங்க. மாப்ள, வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க மாப்ள. இல்ல மாமா, அவசரமா வேலை இருக்கு, போயே ஆகணும். சுபாஷ் சார், இனியா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல, சீக்கிரம் சொல்லு, நம்ம கிளம்பலாம். மாப்ள மாப்ள உட்காருங்க. என்ன சொல்லணும்? இனியா காஃபி கொண்டு வாமா. உட்காருங்க உட்காருங்க. காஃபி வந்துருச்சு, குடிங்க. சுபாஷ், மேடம். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ மேடம். மாப்பிளை காஃபி சார், அவருக்கு எப்பவுமே ஸ்பெஷல் காஃபி தான் சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா. அவரு என் கையாலெல்லாம் காஃபி குடிக்க மாட்டாரு. அவருக்கு காஃபி கொடுக்க புதுசா வேற ஒருத்தவங்க வராங்க. யமா யமா யமா. மேடம், இந்தாங்க மேடம். மேடம், நீங்க செயின் அடமானம் வச்சது சார் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதான் மீட் எடுத்துட்டு வந்தாரு. யமா, செயின் நீ அடமானம் வச்சியாமா? அதுலதான் கடன்லாம் அடைச்சியாமா? என்னம்மா நீ? அப்பா, ஏன்பா இப்படி பதறீங்க? செயினை தானே நான் அடமானம் வச்சேன், மானத்தை இல்லையே. என் உயிரே போனாலும் மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்பா. மத்தவங்க யாரும் என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டாம். உங்க பரிதாபம் ஒன்னும் எனக்கு தேவையும் இல்லை. சுபாஷ், உங்க சாருக்கு நானே வேணானும் போது என் செயின் மேல மட்டும் என்ன இவ்ளோ அக்கறை? எடுத்துட்டு போக சொல்லுங்க. மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. கொச்சு கறி மாப்பிள்ள. சாரி மாப்பிள்ள. மாமா, நான் வரேன். மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லையே மாமா. டோன்ட் வரி. மாப்பிள்ள வரேன் மாமா. மாப்பிள்ள. சுபாஷ் கொஞ்சம் பாத்துக்கங்க. சார் வர சார், நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இல்ல இல்ல பரவாயில்ல, வரும். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல, வரேன்.
இனியா நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வீட்டுக்கு வந்தவங்க இப்படியா பண்றது? அப்பா நீங்க புரியாம பேசாதீங்க. அவர் செயின் கொடுத்துட்டு போறதுக்காக வரல. செயின் கொடுக்கற சாக்குல என்கிட்ட என்னது? தாலியை வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டாரு. மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் இல்லம்மா. அவரை பத்தி தப்பா பேசாதம்மா. அப்பா நான் உங்ககிட்ட ஏன்பா பொய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாருப்பா. மா இங்க பாரு, நீ யாரோ சொன்னதெல்லாம் வச்சு இப்படி பேசாதம்மா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அத நானே என் காதால கேட்டேன்பா. அவர் அப்பா அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அது உண்மை. ஏம்மா என்னம்மா? அதெல்லாம் விடுங்கப்பா. நான் தான் சொன்னேன்ல, இனிமே எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். எனக்கு இது போதும்பா. என்னம்மா இனியா? விக்ரம் வந்துட்டியாப்பா? போய் முகத்தை கழுவிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு பசிக்கல, வேண்டாம். விக்ரம், இப்பெல்லாம் நீ சரியா சாப்பிடறதே இல்ல. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மா நோ, வேண்டாம். எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம், ப்ளீஸ். சுபாஷ், உங்க சாருக்கு நானே வேணானும் போது என் செயின் மேல மட்டும் என்ன இவ்ளோ அக்கறை? எடுத்துட்டு போக சொல்லுங்க. அதெல்லாம் சரிதான் யாழினி. மாமா சொல்லுங்க மாமா. யாழினி, இந்த செயின் யாரோடதுன்னு தெரியுதா? இது இனியாவோடது. வச்சுட்டு போயிட்டாளா மாமா? என்னன்னு இது? வச்சுட்டு போயிட்டா, அடகு கடையில. மாமா என்ன சொல்றீங்க? அடமான வச்ச செயினை மீட்டு கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்கல. என்ன மாமா இது? அவ மேல தப்ப வச்சுக்கிட்டு உங்க மேல எதுக்கு கோச்சுக்கிறா? அவ பண்ண தப்புக்கு அவ மேல எனக்கு ஆத்திரமா வருது. அதுக்காக அவ இப்படி நகைய அடமான வச்சு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அண்ணி, என்னன்னு? எப்படியாவது அவகிட்ட கொடுத்துரு. சரிங்க மாமா, நான் நாளைக்கே அவளை பார்த்து செயினை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. சரிங்க மாமா. என்னன்னு இது? புரியல? பொண்டாட்டி மேல புருஷனும், புருஷன் மேல பொண்டாட்டி வச்சிருக்கிற பாசம். ஐயோ, நம்ம கிட்ட என்னமோ அப்படி இப்படின்னு குதிச்சா. அதெல்லாம் நடிப்புன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. ஐயோ, என்னன்னு இவன் இப்படி ஒரு பொண்டாட்டி தாசனா இருக்கான்? அந்த அளவுக்கு இனியா இவனை மயக்கி வச்சிருக்கா. என்ன, இவன் இந்த இனியாவை சும்மா வெறுக்கிற மாதிரி நடிக்கதானே செய்யறான். இது அப்படி விடக்கூடாதுன்னு உண்மையிலேயே அந்த இனியாவை விக்ரம் வெறுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு. பண்றேன். வெல்கம் டு அவர் கம்பெனி. Thank you sir. Thank you so much sir. உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க எங்க கம்பெனில ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நல்லா ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா சார். என்னோட பெஸ்ட் என்னவோ அதை கண்டிப்பா கொடுப்பேன். தட்ஸ் குட். உள்ள பேசிட்டு இருக்கவங்க புது அப்பாயின்மெண்டா?
ஆமா, அந்த பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணிடாதீங்க சார்னு நான் அவர்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் கேட்கல. நீ எதுக்கு அப்படி சொன்ன? அவ எங்க ஏரியா பொண்ணுதான், அவ கேரக்டர் சரியில்லைன்னு பேசிக்கிறாங்க. அதனால அவ ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு அனுப்பிட்டாராம். இப்ப அவ அப்பா வீட்ல இருக்காளாம். அது சரி, நீ எதுக்கு அந்த பொண்ணை வேலையில சேர்க்க வேணாம்னு சொன்ன? கம்பெனிக்கு கெட்ட பேர் வராதா? மண்ணா கட்டி, நீ எல்லாம் ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்கேன்னு தெரியல. என்ன சொல்ற நீ? நம்ம எம்டிய பத்தி என்ன நினைச்ச? அந்த ஆளுக்கு அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும். அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவ, நெருப்பு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வெயி, அந்த ஆளே வேணான்னு சொல்லியிருப்பான். அவ கேரக்டர் சரியில்லைன்னு உடனே இவ தான் நமக்கு தேவைன்னு சந்தோஷப்பட்டிருப்பான். எப்படியோ அந்த பொண்ணும் எம்டியும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்க போறாங்க. நாம அதை வேடிக்கை பார்க்க போறோம். புரிஞ்சுதா? நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே. அவ வரா. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு இனியா. நியூவா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல. என்ன ஒரு மாதிரி சொல்றாங்க? இந்த பையனை பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல பார்த்ததில்ல சார். இந்த பையன் திடீர்னு காணாம போயிட்டான். ஆ, அவன் கடைசியா இருந்த இடம் இதான்னு செல்போன் சிக்னல் காட்டுது. கோவிலுக்கு எவ்வளவோ பேர் வர்றாங்க போறாங்க. இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? சிசிடிவி ஆன்ல தானே இருக்கு. அது எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும் சார். அந்த ஃபுட்டேஜஸை பார்க்கணுமே. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். அண்ணி, என்ன அண்ணி இனியா நீ இன்னும் காணும்? வந்துருவா இரு. அக்கா, அக்கா, அக்ஷயா, இனியா, நல்லா இருக்கியா அக்ஷயா? நல்லா இருக்கேன் அண்ணி. என்னடி வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டியாமே? ஆமாக்கா, இனிமே என்ன நான் தானே பாத்துக்கணும். மாமா மேல இருக்கிற கோவத்துல எடுத்த முடிவு தானே இது? தப்பான முடிவு ஒண்ணு எடுக்கலையே. எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம முடிவெடுக்காதன்னு சொல்றேன். மாமா கொண்டு வந்து கொடுத்தப்போ வேண்டான்னு தூக்கி போட்டியாமே? அவர் என்னையே வேணாம் தூக்கி போட்டுட்டாரு. அப்படின்னு யார் சொன்னா? நீதான். என்னடி சொல்ற? விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரான்னு கேட்க நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீயும் ஜீப் சத்தம் கேக்குது, அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன்னு சொன்ன. ஆனா நீ போனை கட் பண்ண மறந்துட்ட. அதனால்தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி விக்ரம் கிட்ட சொல்றாரு. ஆனா விக்ரம் அதுக்கு எதுவுமே பதில் பேசாம அமைதியா இருந்தாரு. அதான் எனக்கு கோவம் வந்து போனை கட் பண்ணிட்டேன். தாராளமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓ, அதான் உன் கோவமா? ஏன், இதை விட இன்னும் ஏதாவது பெருசா நடக்கணும்னு சொல்றியா? எப்பவுமே நீ தெளிவா தானே இருப்ப. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ போனை கட் பண்ணிட்டு பாதி விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவப்படுறியே. உன்னெல்லாம் என்ன சொல்றது இனியா? நீ என்ன சொல்ற? பெரிய மாமா அப்படி சொன்னப்போ விக்ரம் மாமா அமைதியா இருந்தாரு. அது வரைக்கும் தானே நீ கேட்ட? ஆமா. அதுக்கப்புறம் மாமா சட்டைய பிடிக்கிற அளவுக்கு விக்ரம் மாமா சண்டைக்கு போயிட்டாரு. இனியாவை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதானே மிரட்டிட்டாரு. இனியா பண்ண தப்புக்கு நான் அவ மேல கோவமா தான் இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காகலாம் நான் அவளை வெறுக்க மாட்டேன்னு சொன்னாரு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவதான் என்னோட வைஃப்னு சொன்னாரு. அவரை போய் தப்பா நினைச்சிட்டியே. அப்படியா சொன்னாரு? ஆமா, நீ தான் அவரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்னன்னே தெரியலக்கா. இப்பெல்லாம் நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு தோணுது.
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.